ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மைல் வித் சங்கீத். இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னா 50வது சுற்றுலா பொருள் காட்சி திறந்துருக்காங்க டிவி தெரியல, அதை பார்க்க தான் வந்திருக்கும். செம்ம சூப்பராக இருக்குது என்ட்ரன்ஸே. ஒரு ஆளுக்கு வந்து அடல்ட்டுக்கு 40 ருபீஸ், குழந்தைங்க 25 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பெரிய பார்க்கிங் இருக்குது. பார்க்கிங் பற்றி கவலையே வேணாம். உங்களுக்கு கார், டூ வீலர் எல்லாமே. டூ வீலருக்கு வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒன்றில் என்ட்ரானா சூப்பரான டிவி தெரோட பொருள் காட்சிக்கு தான் வந்திருக்கும். என்ட்ரானே நம்மளுடைய லேடிஸோட ஸ்பெஷல் தான் இருக்குது. எல்லாமே இங்கே கிடச்சிருக்கு. 20 ருபீஸ் தான் ஸ்டார்டிங் ஆகுது. இங்கே இயரிங் ஆட்டும், அப்புறம் வந்து கிளிப்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்காக வச்சுருந்தாங்க. ரேட் எல்லாமே ரீசனபிளாக வந்து இங்கே பார்த்து எடுத்தாங்க. கிளிப்ஸு வந்து வெரைட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், அடி தூளாக இருக்குங்க. எல்லா மாடல் கிளிப்ஸு அண்ட் ஏர்பேண்ட்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கிது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. எல்லா ஐட்டமும் ஒரே இடத்துல பார்க்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் டிவி தெருவில் வரல, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது என்ட்ரானோடனே இந்த ஷாப் இருக்குது. எல்லா கிளிப்பு, ஹேர் பேண்டு அண்டு பொட்டிலேருந்து எல்லாமே இங்கே அவைலபிள் இருக்குது. ஜஸ்ட் ஸ்டார்டிங் வந்து 10 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே வந்து 10, 20, 50, 30ன்னு சொல்லி ரேஞ்ச் ஒன்று ஒரு ரேஞ்ச் இருக்குது. அழகாக பாக்ஸ் மேலேயே அவங்க ப்ரைஸ் சாக் கூட்டியிருக்காங்க. நீங்கள் எது வேணுமே எடுத்துக்கலாம். கிளிப்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக யூனிக்காகவும் இருக்குது. நிறைய கலெக்ஷன் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா சூப்பராக பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பக்கத்தில் வந்து ஒரு பாத்திர கடை இருக்குது. இது வந்து 20 ரூபா 30 ரூபா பொருள் எல்லாமே இருக்குது. நம்ம எப்பவுமே பொருள் காட்சி வந்தாலும் 10 ருபீஸ் ஐட்டம், 20 ருபீஸ் ஐட்டம் அப்படின்னு பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஐட்டம் தான் ரொம்பவே நல்லாயிருக்கு. 40 ருபீஸ் 50 ருபீஸ் தனித்தனியாக போட்டு வச்சுருக்காங்க. எல்லா ஐட்டமே இங்கே கிடைக்கும். நெக்ஸ்ட் ஷாப் வந்து கவர்மெண்ட்டோடது, தமிழ்நாடு டூரிசத்தோட வந்துட்டு ஹெர்பல் ஷாப் மாதிரி வச்சுருந்தாங்க. எல்லாமே பட்டை, லவங்கம், கிராம்பு அப்படின்ட்டு எல்லா மசாலா ஐட்டம், ஹெர்பல் சோப்பு, ஷாம்பு, ஆயில் எல்லாமே வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து ரீசனபிள் ப்ரைஸாக கொடுத்துட்ருக்காங்க. இது நல்லா வந்து நேச்சுரலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி மிளகு சீரகம்லாம் பார்க்கவே சூப்பராக இருந்தது. பட்டை எல்லாம் எல்லாமே இருந்தது. நிறைய ஷாப் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா எதை பார்க்குறது எதை விடுறதே தெரியாது. எல்லாமே கிடைக்குவீங்க. அதே மாதிரி இந்த ஷாப் பற்றி சொல்லியே ஆகணும். உட்டில் சூப்பராக ஒரு ட்ராயிங் பண்ணி கொடுக்குறாங்க. வேற இல்லை, இந்த ஏஜில் இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ அழகாக ட்ரா பண்ண வந்து சொல்லவே வேணாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது பக்கத்துலேயே பேங்கிள் ஷாப்பும் இருக்குது. உங்களுக்கு பேங்கிள் என்ன வேணால் இதெல்லாம் கிளாஸ் பேங்கிள்ஸு, ஹேண்ட்பேக் கடை இருந்துச்சு, ட்ரெஸ் இருந்துச்சு, அண்டு நிறைய ஷாப்புங்க. எல்லாமே 2-3 கடை இருந்து நீங்கள் எது நல்ல பெஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்குமோ நீங்கள் வாங்கிக்கலாம். அதுமாரி ஊர்க்கா வந்து கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை. எல்லா ஊருக்குமே நான் எப்பவுமே வருஷம் போனால் வாங்குவேன். சூப்பராக இருக்கும். பிக்கிள்ஸ் எல்லாமே ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருந்தாங்க பாருங்க. இது எல்லாமே வந்து சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும், ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அவ்வளோ சூப்பரான பிக்கிள் ஷாப் இருந்தது. அதுமாரி வந்து பைசன் ஷாப் வச்சுருந்தாங்க. அது பக்கத்துலேயே மசாலா ஷாப் இருக்குது. நம்ம போனாவே எப்பவுமே தீவுத்திடலில் வந்து மசாலா ஷாப் எல்லாமே நிறைய இருக்கும். அதுவும் buy 1 get 1 போடுவாங்க. பைசனில் வந்துட்டு பக்கெட் ஃப்ரீ கொடுத்துட்ருக்காங்க. க்ளீனிங் ப்ராடக்ட் வாங்கினா உங்களுக்கு, அதுவும் 500 வாங்கினா பெரிய பக்கெட், அது மாதிரிலாம் நிறைய ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. க்ளீனிங் ப்ராடக்ட் நல்லாயிருக்கும். நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. அது பக்கத்துலேயே வந்துட்டு பெட்ஷீட்டு, கர்டன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. சோஃபா கவர்லேருந்து வச்சுருந்தாங்க. இந்த ஷாப் எப்போவுமே நான் வருஷம் போனால் இதே இடத்துல எப்பவுமே போடுவாங்க. சூப்பராக இருக்கும். காட்டன் பெட்ஷீட் ஆகட்டும், அப்புறம் வந்து டோர் மேட், அதெல்லாமே இங்கே கிடைக்கும். எல்லாமே நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட மாடல் வச்சுருக்காங்க. இவங்க வெரைட்டி நிறைய இருக்கும். சோஃபா கவர்ஸ் ஆகட்டும், பில்லோ கவர்ஸ் எல்லாமே இருக்கும். காட்டன் இருக்கும். உங்களுக்கு ஜெய்ப்பூர் பெட்ஷீட்ஸ்லாம் கூட அவைலபிள் இருக்கும். இதுதான் வந்து மசாலா. இது டார்லிங் மசாலா வந்து தனி கவுண்டர் கொடுத்தாங்க. இதுக்கும் வந்து பாக்ஸ் எல்லாம் ஃப்ரீ கொடுத்துட்ருக்காங்க. எக்ஸிபிஷன்னாவே மசாலா கடை வந்து விடவே மிஸ் பண்ணவே கூடாது. நான் பை 1 get 1 நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏகப்பட்ட ஷாப் இருக்குது. அதே மாதிரி கந்தர்வ கோட்டை, இது எப்பவுமே தெரியும், ஆரர் ரோஸ் மாதிரி. இது செம சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோட போய் என்ஜாய் பண்ணலாம். அதுமாதிரி அடுத்த ஷாப்பும் இந்த பேங்கிள் கிளிப் எல்லாம் இங்கேயும் நல்ல ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருந்தாங்க. ஸ்டார்டிங் 10 ருபீஸ் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும். நீங்கள் பார்த்து வாங்குங்க. ஏகப்பட்ட மாடல் வச்சுருக்காங்க. குழந்தைங்களுக்கு எரேசர், பென்சில்ன்ட்டு ரொம்ப யூனிக்காக நம்ம 90s யூஸ் பண்ணது எல்லாமே வச்சுருப்பாங்க. இந்த தீவுத்திடல் எக்ஸிபிஷன் எப்போவுமே நம்ம உள்ளே போயிட்டு நம்ம அந்த காலத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். எல்லாமே அந்த காலத்தில் நம்ம பண்ண எரேசர் ஆகட்டும், பென் ஆகட்டும், அதெல்லாமே பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுமாதிரி விதவிதமான வந்துட்டு பீடாஸ் வச்சுருந்தாங்க. அது கூட வாங்கலாம். அப்புறம் சுடிதார் ஷாப்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. ரெடிமேட் சுடிதார் அதெல்லாம் கூட நாங்கள் பார்த்தோம். கிட்ஸுக்கு ப்ளே ஏரியா நிறைய இருக்குது. அதே மாதிரி 90s யூஸ் பண்ண சாக்லேட்ஸ் எல்லாமே அதுக்குன்னு தனியாகவே ஒரு சாக்லேட் கடை இருந்து, அந்த மிட்டாய் கடையில் வந்து நம்ம 90s என்னென்னலாம் சாப்பிட்டோமோ அது எல்லாமே கிடைக்கும். புளிப் மிட்டாயிலேருந்து அப்புறம் வந்து சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கே. எனக்கு அந்த காலத்துக்கு போனோம். நம்ம ஸ்கூல் வாசலில் என்னென்னலாம் மிட்டாய் நம்ம பார்த்துருக்கோமோ 80s 90s அது எல்லாமே இந்த ஷாப்பில் பார்க்கலாம். இது ரொம்ப பார்க்கவே யூனிக்காக இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்லேயே இன்னொரு பிக்கிள் ஷாப் இருக்குது. அங்கேயும் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. எல்லா பிக்கிள் ஷாப்பும் பிக்கிள் எப்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு பக்கத்துலேயே வந்து த்ரோ பால்லேருந்து எல்லாமே வந்து கேம்ஸ் இருந்துச்சு. ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்குது. பார்க்கவே செம்மையாக இருக்குது. நிறைய பேர் ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணாங்க. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே போனால் செம்ம ரஷ் இருக்கும். நீங்கள் வீக் டேஸ் போனால் கொஞ்சம் ரஷ் கம்மியாக இருக்கும். என்ஜாய் பண்ணலாம். ஆனால் நிறைய ஷாப் வந்து ஃப்ரைடே, சாட்டர்டே இருந்தால் ஃபுல் ஷாப் ஓப்பனில் இருக்கும்.
இருக்கும். வீக் டேஸில் கொஞ்சம் ஷாப் மூடி தான் இருக்குதுங்க. அதே மாதிரி இங்கே தீவுத்தட்டில் போனாவே வந்து ஃபன் என்டர்டைன்மெண்ட் தான். ஃபேமிலியோட போனால் தான் செம்ம என்ஜாய் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கூட போங்க, செம்மையாக சூப்பராக இருக்கும். இது எல்லாமே நம்ம 90s கூட்டிகிட்டு போவோம். 90s அம்யூஸ்மெண்ட் பார்க்கே கிடையாது. நமக்கு அப்போ இந்த டைம்லலாம் வந்து தீவுத்தட்டில் இருக்க எக்ஸிபிஷன் தான் நமக்கு வந்துட்டு சூப்பராக என்டர்டைன்மெண்ட்டு. வருஷம் வருஷம் மறக்காமல் பொங்கல் முடிச்சோன்னா போயிடுவோம். நிறைய செப்பல் ஷாப்லேருந்து ஹேண்ட்பேக் ஷாப்லேருந்து எல்லாமே இருக்கும். எல்லாமே ரீசனபிளாக இருக்கும். நீங்கள் ப்ரைஸ் கொஞ்சம் வந்து கேட்டு தான் வாங்கணும். சில இடத்துல ஃபிக்ஸட் போட்டிருப்பாங்க. சில டாய்லாம் நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம், அதெல்லாம் க்யூட்டாக இருக்கும். அந்த மாதிரி டாய்ஸ்லாம் கூட பார்த்தோம், லைட் அடிக்கிற மாதிரி. இப்போ இன்னும் நல்ல அட்வான்ஸாக இருக்க டாய்ஸ்லாம் கூட இங்கே வித்துட்ருக்காங்க. க்யூட்டாக இருக்குது. இந்த 20 ருபீஸ் 30 ருபீஸ் பொம்மைலாம் கூட இருக்குது. நம்ம அந்த காலத்தில் பார்த்து இன்னும் வித்துட்ருக்காங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. பபிள்ஸ் ஆகட்டும், செப்பல்ஸ் ஆகட்டும். இங்கே வந்தாவே ஷாப்பிங்க்கு தனியாக கொஞ்சம் காசு வச்சுருங்க. நம்ம பார்த்து ஆசையாக தான் இருக்கும். இந்த நைட் லேம்ப் எல்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம் சின்ன வயசில். இப்போயும் நிறைய மாடல் வச்சுருக்காங்க. இதெல்லாம் குழந்தைங்க வந்து அவ்வளோ ஆசையாக யூஸ் பண்ணுவோம். நான் பெலூன்ஸு நிறைய அட்வான்ஸ் வந்து ஒரு 10 ரூபா ஷாப் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஃபுட்டுக்காக தாங்க முக்கியமாக போகணும். ஃபுட்டு வந்து இங்கே வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஃபுட்டு வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணி செம்மையாக சாப்பிடலாம். நம்ம ஃபன் பண்ணிவிட்டு ஷாப்பிங்கும் முடிச்சுட்டு சாப்பாடும் சாப்பிட்டு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ராட்டினம் எல்லாம் கூட சுற்றலாம், செம்மையாக இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். எல்லாம் நம்ம எதிர்க்கே ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம ஆர்டர் பண்ண பிறகு தான் இந்த பொட்டேட்டோ இதெல்லாம் கூட பண்ணி கொடுக்குறாங்க. டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு. பர்ஃப்யூம்லேருந்து எல்லாமே இருக்குது. முக்கியமாக நம்ம எக்ஸிபிஷன் போகிறதே வந்து டெல்லி ஆப்பிள்ஸ்க்காக தான். இந்த டெல்லி ஆப்பிள் மறக்கவே முடியாது. அந்த காலத்துலேருந்து இப்போ வரலாமே எக்ஸிபிஷன்னாவே டெல்லி ஆப்பிள் தாங்க. அந்த ஆப்பிளில் மசாலா தூவி கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. ஒரு அப்பளம் வந்து 50 ருபீஸ் சொன்னாங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணி எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் சாப்பிட்டு சூப்பராக இருந்தது. நான் அப்பளம் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இது வந்து சேலுக்கும் இருக்குது. நீங்கள் வாங்கியும் சாப்பிடலாம், இல்லை வாங்கி சேலுக்கும் வந்து வீட்டில் வாங்கி இது பண்ணியும் சாப்பிடலாம். அதே மாதிரி தான் இருக்குது. வீட்டில் வாங்கி நம்ம ஃப்ரை பண்ணாலும் சூப்பராக இருக்குது. எல்லாமே கிட்ஸுக்கு தேவையான எல்லாமே இங்கே இருக்கும். செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க ஃப்ரெண்டோட. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட இங்கே போகிறதுக்கு சூப்பரான இது மார்ச் எண்டு வரலாம் தான் இது இருக்கும். அப்புறம் க்ளோஸ் பண்ணாங்க. அதை கட்டி கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். பஞ்சு மிட்டாய், கரும்பு ஜூஸ்ன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட். குட்டி பசங்களுக்கு இப்போ நிறைய வந்து சின்ன சின்ன ராட்டினம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் சூப்பராக இருக்குது. அவங்க செம்மையாக ஃபன் பண்ணாங்க. அதுக்கு மேலேயே வந்து காயின், இதெல்லாம் வந்து காயின் மாதிரி நம்ம எப்படி மால்லலாம் எப்படி இருக்குது அது மாதிரி காயின் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இந்த கேம்ஸ் வந்து குட்டி குட்டி பசங்களுக்கு இது நல்லாவே இருக்கும். செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு தனியாக வச்சுருந்தாங்க. காயினுக்கு தனியாக ப்ரைஸ் கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து அடல்ட்டு கிட்ஸு ரெண்டுமே இருக்கிற மாதிரி ராட்டினம்லாம் இருந்தது. இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாச்சு. சின்ன வயசு அம்யூஸ்மெண்ட் பார்க்லாம் கிடையாது. இங்கே வந்து அங்கே ராட்டினம் சுற்றும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி எல்லாமே இப்போ வந்து ப்ரைஸ் கொஞ்சம் கூடி இருக்குது. ராட்டினம் எல்லாமே வந்துட்டு 150 200 அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் இருந்தது. ஆனால் செம்ம ஜாலியாக இருந்தது. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் என்ஜாய் பண்ணுறது தீவுத்தட்டில் மிஸ் பண்ணாமல் போங்க. ஏன்னா உங்களுக்கு பழைய ஞாபகங்கள் வரும். அவ்வளோ சூப்பராக இருந்து ஃப்ரைடே சாட்டர்டே போனால் செம்ம ரஷ் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். குரூப்பாக போனாவே ஒரு வேறு லெவல் தாங்க நம்ம தீவுத்தட்டில் எக்ஸிபிஷன் சொல்லுவேன். ராட்டினெல்லாம் பசங்க சுற்றுதாகட்டும், நம்ம சுத்தம் செம்ம ஃபன்னாக என்ஜாய் பண்ணோம் நாங்கள் நல்லாவே. நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி இது மட்டும் கிடையாது, கவர்மெண்ட்டோட நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் அந்த பக்கம் போட்டிருக்காங்க. அங்கேயும் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நிறைய டெம்பிள்ஸ்லாம் ரீமேக் பண்ணியிருக்காங்க. இங்கே சூப்பராக இருக்கும். அதையும் போய் பாருங்கள். ராட்டினம் நாங்கள் சுற்றணும், செம்மையாக ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணோம். ராட்டினாவே ஒரு ஜாலி தாங்க நம்ம லைஃப்பில். அதெல்லாமே ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு இது. சின்ன வயசாகட்டும் இப்போயாகட்டும் ராட்டினாவே இருக்குது. நிறைய பேருக்கு ஒரு க்ரேஸ் இருக்குது. எக்ஸிபிஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து மார்ச் எண்டுக்குள்ளே முடியும். நீங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு போய் என்ஜாய் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரல எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். ராட்டினம், கிட்ஸ் ராட்டினம் இருக்குது, அப்புறம் பெரியவங்களுக்கும் ராட்டினம் இருக்குது. அழகாக ட்ரெயின்லாம் இருக்குது. இந்த ட்ரெயினில் வந்து பெரியவங்க போட்டு சின்ன போது மாற்றி மாற்றி வச்சுருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ போங்க. கிட்ஸு போடலாம், செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. அதெல்லாம் நான் வீடியோ எடுத்தேன். நான் எக்கச்சக்க ரைட்ஸ் இருக்குது. ஆனால் வந்துட்டு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே போனால் தான் உங்களுக்கு எல்லா ரைடும் வந்துட்டு இருக்கும். வீக் டேஸில் போனால் கொஞ்சம் ரைட்ஸ் எல்லாம் வந்து என்ன கம்மியாக இருக்குன்னு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஃப்ரைடே சாட்டர்டே போனால் கூட்டமாக என்ஜாய் பண்ணுங்க. எக்ஸிபிஷன் மார்ச்சோட முடியுதுங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு என்ஜாய் பண்ண நிறைய இருக்குது. இது நான் கம்மியாக தான் காமிச்சிருக்கேன். எக்கச்சக்கமாக இருக்கு. இன்ட்ரெஸ்ட் வீடியோ பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோ பை ஃப்ரெண்ட்ஸ்.